வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை பகுதி. தேநீர் கடையில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம். இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வழக்கம் போல நமக்கான கேள்விகளை அழகா கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்கலாம், ரசிக்கலாம், பயன்பெறலாம். அன்பு பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் பட்டாம்பூச்சி எஃப்எம் குடியரசு தின நல்வாழ்த்துகள். இன்று நமது பட்டாம்பூச்சி எஃப்எம் தேநீர் கடை பகுதியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை புதுக்கவிதை தோன்ற காரணமாக விளங்கிய வானம்பாடி காலகட்டத்திலிருந்து எழுதுபவரும் மொழிப்போர் வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடைய மொழிப்போர் போராளியும் படைப்புகளோடு நின்றுவிடாமல் தற்போதைய முகநூல் வரையிலும் சிறந்த செயல்பாடுகளை கொண்டு விளங்கும் ஆகச் சிறந்த மனிதர் எழுத்தாளர் வாமனன் அவர்கள்தான். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. தமிழ் மொழி காக்கும் போராட்டங்களில் தங்கள் இன்னுயிர்களை ஈந்த ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளான இன்று அவர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கும் அதன் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல பொதுவா உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. பாரத தேசத்தின் சுதந்திரம் திருப்தியா இருக்குதுங்களா? நல்ல கேள்வி. திருப்தியாக இல்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட முடியாது. உங்கள் கேள்விகளுக்குள் பல துணை கேள்விகள் தொக்கி நிற்பதாகவும் அதற்குரிய விடைகளை தேடுவது என்பது விக்ரமாதித்தனும் வேதாளமும் கதைகளில் வரும் வேதாளத்தை சுமக்கவும் முடியாமல் அதை கீழே இறக்கி வைக்கவும் முடியாமல் திண்டாடும் விக்ரமாதித்தனை போன்ற நிலையில் தான் மக்களின் வாழ்க்கை உள்ளது. சுதந்திரம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது சுதந்திரம் என்பது யாருக்கு அல்லது எதிலிருந்து? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து, திருப்தி என்பது ஆளுக்கால் வேறுபடக்கூடியது. இங்கே திருப்தி என்பது பசி பட்டினியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்ட திருப்தியை குறிப்பிடுகிறீர்களா? கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் பெற்றதால் ஏற்பட்ட திருப்தி என்று நினைத்துக் கொள்வதா? அல்லது இங்க இருக்கிற கோடான கோடி மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தன்னிறைவு பெற்றுவிட்ட திருப்தியை நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்களா என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது. அறியாமையும் மூட நம்பிக்கையும் முற்றாக நம் நாட்டிலிருந்து விடுதலைக்கு பின்னால், சுதந்திரத்திற்கு பின்னால் ஒளிந்து விட்டனவா? பெருகி வரும் பசி ஏப்பக்காரர்களின் பெருங்கூட்டம், இன்னொரு புறம் தின்று கொளுத்த புளித்த ஏப்பக்காரர்களின் கூட்டம். இவர்கள் மத்தியதர வர்க்க மூளை உழைப்பாளிகள், இடைத்தரகர்கள், பெரு வணிகர்களாக மாறி வரும் சிறு வணிகர்களின் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை, அவ்வளவுதான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் திருப்தியாக வளர்ந்துள்ளன என்பதை மட்டும் வேதனையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சுதந்திர போராட்ட வரலாற்று மனுஷங்களை பத்தி உங்க நினைவு கூறல பட்டாம்பூச்சியோட கொஞ்சம் பகிருங்க. அது நான் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. சுதந்திர போராட்ட மனிதர்களை பற்றி அல்லது அதில் ஈடுபட்ட வீரர்களை பற்றி நினைவிலிருந்து பட்டாம்பூச்சியோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் விரும்புகிறேன். இது பட்டாம்பூச்சியின் சமுதாய பொறுப்புணர்வை, கடந்த கால சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்திடும் நன்றி அறிதலின் வெளிப்பாடாக நான் உணர்கிறேன். இதற்காக பட்டாம்பூச்சி பண்பலையை பாராட்ட விளைகிறேன். தேசத்தின் விடுதலை போராட்டம் என்பது அந்நிய ஏகாதிபத்தியவாதிகளான பிரிட்டிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் போன்றவர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற 150 முதல் 200 ஆண்டுகள் காலம் போராடி இருக்கிறோம் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை கொண்டது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதில் குறிப்பிடத்தக்க சிறந்த தியாகிகள், தலைவர்கள், போராளிகள் என்று என் நினைவில் இடம்பெற்றவர்களின் காலடித்தடம் பதித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களில் சிலரை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆதியிலே சிறந்த வீரனாக குறிப்பிடப்பட்டு பலரால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு திகழ்கின்ற ஒரு மாவீரன் பூலித்தேவன், நெற்கட்டும் செவல் என்கிற திருநெல்வேலி சீமையிலிருந்து போராடியவர். அவருக்கு அடுத்து பின்னால் வந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர்களுக்கு பின்னால் வீரமரத்தி வேலு நாச்சியார். அவருடைய படை அணிகளிலே பணியாற்றிய வீரமங்கை, தற்கொலை போராளி குயிலி, அவர்களுடைய தலகர்த்தர்களாக சேனாதிபதிகளாக இருந்து போராடிய மருது சகோதரர்கள் இருவர். இவர்களை நான் தமிழ்நாட்டினுடைய முதல் போராளிகளாக அடையாளம் காணுகிறேன். பிறகு 1857 இந்தியாவின் வடபுலத்தில்
தாத்தியா தோப்பே, ராணி லட்சுமிபாய் போன்றவர்களால் நிகழ்த்தப்பட்ட வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை சிப்பாய் கலகம் என்று வெள்ளைக்காரர்கள் குறித்து வைத்துள்ளனர். அவர்கள் அதை கலகம், ரயட் என்கிற சொல்லிலே சிக்கனமாக குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 1857 சிப்பாய் கலகம் என்று சொல்லப்படுகிற அந்த போராட்டம் தான் இந்தியாவின் முதல் புரட்சி என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. அதற்கு முன்பே 1800களின் துவக்கத்திலேயே வேலூர் கோட்டை முற்றுகை நடைபெற்றது. அந்த வேலூர் கோட்டை முற்றுகை புரட்சியை அதையும் வெள்ளைக்காரர்கள் சிப்பாய் கலகம், வேலூர் சிப்பாய் கலகம், மியூட்டனி என்றுதான் குறிப்பிட்டிருந்தார்கள். அதையும் இருட்டடிப்பு செய்தார்கள். இந்திய வரலாற்றிலே தென்னகத்தினுடைய வரலாறு என்பது பெரும் பங்காற்றி இருக்கிறது. அதை பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, அது தென்னகம் புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கிறது. போதுமான வெளிச்சம் அதன் மேல் பாய்ச்சப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவிலே நிறவெறிக்கு எதிராக தன்னுடைய ஒரு போராட்ட வாழ்க்கையை துவக்கிய காந்தியடிகள் 1919 தான் இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இணைகிறார். அப்படி அவர் வருவதற்கு முன்னால் 1908 திலகர் வழியில் காங்கிரஸில் இணைந்து தன் போராட்ட வாழ்க்கையை துவக்கியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம். அந்த சிதம்பரனார் சிறையிலே செக்கிலுக்கு, மாடுகளுக்கு ஒன்ற இணையாக செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு சிதம்பரனாருடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருந்தது. அவருடைய சொத்து சுகங்கள், அவருடைய வக்கீல் பதவி இத்தனையும் அவர் துறந்தார். வறுமையின்பால் பட்டார். ஆனாலும் அவர் மனங்கலங்கவில்லை. வெள்ளையர்களிடத்திலே போய் அவர் அடிபணியவில்லை. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வரவில்லை. அவருடைய தோளோடு தோள் நின்று போராடியவர் சுப்பிரமணியம் சிவா. அவர்களோடு இணைந்து தேசபக்தி பாடல்களை எழுதி மக்களுக்கு எழுச்சி ஊட்டியவர் மகாகவி பாரதியார். இவர்களையெல்லாம் எப்படி நாம் மறக்க முடியும்? அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் அளப்பரியறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவை மறந்துவிட முடியாது. அவர் ஒரு மேல்தட்டு வர்க்க அறிவாளி, மிகவும் படித்த மேதை. ஆனாலும் கூட இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் அவருடைய பங்கு என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. ஜவஹர்லால் நேருவை தெரியாதவர்களோ, அவருடைய பேச்சுக்களால் ஆகர்ஷிக்கப்படாதவர்களோ அந்த நாட்களில் இருந்ததில்லை. அடுத்து மகாத்மா காந்தியடிகளை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் ஒரு தன்னலமற்ற தியாகி. அவர் கடைபிடித்த அகிம்சை என்பது பன்னெடுங்காலம் முன்னாலே இயேசுவனிடத்திலே இருந்து வரித்து கொண்டது. ஒருவன் ஒரு கன்னத்திலே உன்னை அறைந்தால் நீ மறுகன்னத்தை காட்டு என்கிற அந்த சகிப்புத்தன்மையை மகாத்மா காந்தி அவர்கள் டால்ஸ்டாயிடமிருந்தும் இயேசுநாதரிடமிருந்தும் கற்றுக்கொண்டதாக அவருடைய சுயசரிதையில் அவரே குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி, ஸ்மட்ஸ் என்றவன் பெயர், அவரை பூட்ஸ் காலால் எட்டி உதைக்கிறான். ஆனால் அவன் ஒரு பல்லு கூட அவருக்கு விழுந்து விடுகிறது. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சிறைப்பட்ட பொழுது அவன் காலுக்கு ஒரு காலணி செய்து தருகிறார். எட்டி உதைத்த காலுக்கு காலணி செய்து கொடுத்த ஒரு மகாத்மா அவர்தான். எவ்வளவு பெருந்தன்மையான மனசு இல்லைங்களா? ஆமா. அதுல என்ன ஒரு நிகழ்வு என்று சொன்னால், அந்த எதிரி, அவரை வதைத்த அந்த எதிரி மனமாற்றம் அடைகிறான். அந்த வெள்ளைக்கார அதிகாரி அவன் அந்த காலனியை அவன் உபயோகப்படுத்தவே இல்லை. அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவன் மரணத்திற்கு பின்னால் அவன் குடும்பத்தாரிடமிருந்து அந்த காலனி ஏலத்திற்கு வருகிறது. அது ஏலத்திலே பல லட்சம் ரூபாய்களுக்கு விலை போகிறது. அப்படிப்பட்ட காந்தி தான் அங்கே இருந்து இந்தியாவுக்கு திரும்புகிறார், தாய்நாட்டுக்கு. இங்கே வந்து அவருடைய சத்தியாகிரக போராட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் அகிம்சையை முன்னிறுத்தியே நடைபெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை பார்ப்போம். தென்னாட்டுக்கு காந்தி வருகை தருகிறார். தென்னாட்டிலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவனுடைய கொள்கைகளில ஒன்றான தீண்டாமை எதிர்ப்பு, கள்ளுக்கடை எதிர்ப்பு, மது எதிர்ப்பு போன்றவைகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அஜெண்டாவில், அவர்களுடைய தீர்மானங்களில இருக்கின்றன. அதை நிறைவேற்றும் பொறுப்பை அப்போது தென்னாட்டில இருந்த பெரியார் ஈவேரா அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார். காந்திக்கு மிகவும் நெருக்கமான, காந்தி மிகவும் மதிக்கிற தென்னாட்டு தலைவர் ஆக விளங்கியவர் பெரியார் ஈவேரா. ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், காந்தி 1919 காங்கிரசுக்கு வந்து இணைந்த பொழுதுதான் பெரியாரும் ஈரோட்டிலிருந்து ராஜாஜி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில், அவருடைய நட்பினால், அவருடைய வற்புறுத்தலினால் தன்னுடைய ஈரோடு நகரசபை தலைவர் பதவியை திறந்து விட்டு, அது மட்டுமல்ல, அப்போது பெரியார் வகித்து வந்த பதவிகள் 20-25 பதவிகளுக்கு மேல் இருக்கும். அத்தனை பதவிகளையும் அவர் தூக்கி போட்டுவிட்டு அவர் காங்கிரஸிலே போய் 1919 தான் இணைகிறார். மக்கள் மேல அவ்வளவு ஈடுபாடு இல்லைங்களா? ஆமா, அதுல குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் இந்த பண்பலையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், கள்ளுக்கடை மறியல் நடக்கும் பொழுது பெரியாருடைய
மனைவி நாகம்மையார் அவர்களும் தங்கை கண்ணம்மா அவர்களும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். பெரியார் ஈவேரா என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு சொந்தமாக இருந்த 500 தென்னை மரங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்த சொல்கிறார். தோப்பையை அழிக்க சொல்கிறார். ஏனென்றால் அதிலிருந்து கல் இறக்குகிறார்கள். நானே முன்மாதிரியாக இருக்க வேண்டும், முதலில் என்னுடைய தென்னை மரங்களை வெட்டி எறியுங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல்காரர் பெரியார். இங்கே கள்ளுக்கடை ஏலம் எடுத்திருந்த சில முதலாளிகள் காந்தியாரிடம் போய் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு இதனால் பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது, பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று போய் சொல்கிறார்கள். அப்பொழுது காந்தியார் சொல்கிறார், நான் நினைத்தாலும் தென்னாட்டிலே நடக்கிற கள்ளுக்கடை மறியலை 2 பெண்கள் நினைத்தால் தான் நிறுத்த முடியும், என்னால் முடியாது என்று சொல்கிறார். அந்த 2 பெண்மணிகள் யார் என்றால், பெரியாருடைய மனைவி நாகம்மையார் அவர்களும் அவருடைய சகோதரி கண்ணம்மா அவர்களும் தான். அப்படிப்பட்ட உயரிய நட்பு கொண்டிருந்தார் காந்தி பெரியாரிடத்தில், மதிப்பு வைத்து. அந்த சமயத்திலே தான் 1924ஆம் ஆண்டு பெரியார் நாகபுரி காங்கிரஸ் மகாநாட்டில செயற்குழுவிலே அங்கம் வகித்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். சுதந்திர பேச்சுவார்த்தைகள் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. 46ல் அட்லி வந்து விடுகிறார் பிரதமராக. அட்லி வந்த பொழுதுதான் அந்த பேச்சுவார்த்தைகள் துவங்குகின்றன. அப்பொழுது காந்தி சொல்கிறார், இந்த மாதிரியான ஒழுங்கீனமான சிப்பாய்களை, இராணுவத்தினரை, கடல் படையினரை வைத்துக்கொண்டு நான் எப்படி நாளைக்கு ஆட்சி செய்வது? அதனால் இவர்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது, இது மன்னிக்க முடியாத ராஜதுரோக குற்றம் என்று காந்தியர்களை விமர்சனம் செய்கிறார். அந்த போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க மறுத்து விடுகிறார். வெள்ளைக்கார அரசு அந்த போராட்டத்தை கண்டு அச்சமடையத்தான் செய்தார்கள். அந்த போராட்டம் என்பது 2 வாரங்களுக்கு பிறகு முறியடிக்கப்படுகிறது. அந்த கடல் படை வீரர்களுடைய தியாகம் என்பது இந்திய வரலாற்றிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு வீர நிகழ்வு. நடுவே இது போல எத்தனையோ எண்ணற்ற வீரர்கள் தங்களுடைய பகத்சிங்கை மறந்துவிட்டு இந்தியாவினுடைய வரலாறை எழுதிவிட முடியாது. அவன் வாழ வேண்டிய வயதிலே இளம் வயது வாலிபன் ஜாலியன் வாலாபாக்கிலே நடந்த படுகொலைகளுக்கு பழி வாங்க துடிக்கிறான். சென்ட்ரல் டயரை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவு. அதுக்காக அவர்கள் தங்கள் உயிரை பணை வைக்கவும் தயங்கவில்லை. இந்தியாவினுடைய பார்லிமெண்ட்லே அவர்கள் குண்டு வீசுகிறார்கள். பார்லிமெண்ட் அரங்கத்துக்குள்ளே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்ற 3 இளைஞர்கள். அவர்கள் தங்களுடைய குற்றங்களை எங்கேயும் மறுக்கவில்லை. அவர்கள் ஜெனரல் டயரை கொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு 750 பேர் அந்த ஜாலியன் வாலாபாக்கில் கொல்லப்பட்டதற்கு அந்த பழி வாங்குவதற்காகத்தான் நான் இந்த செயலை செய்தோம். இதற்குரிய தண்டனை ஏற்க நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வழக்கு நடக்கிறது. ஆமா, இது 1917-18 என்று நினைக்கிறேன். 19ஆம் ஆண்டில் அவர்கள் தூக்கிடப்படுவதாக நான் கருதுகிறேன். அப்பொழுது காந்தியார் இடத்திலே போய் ஜவஹர்லால் நேரு போன்றவர்களெல்லாம் கூட பரிந்துரைக்கிறார்கள், நீங்கள் வெள்ளைக்காரர்களிடத்தில் எடுத்து சொன்னால் அவர்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் என்று பலதரப்பாரும் போய் காந்தி இடத்துல சொல்கிறார்கள். காந்தி அதை ஏற்க மறுத்து விடுகிறார். பகத்சிங்கையும் அவருடைய தோழர்களையும் தூக்கிலிட்டு விடுகிறார்கள். பின்னாளிலே காங்கிரஸிலே பல்வேறு விதமான சக்திகள் இணைந்து கொண்டன. காங்கிரஸில இருந்துதான் புரட்சிகரமான சோசலிஸ்டுகளும் புரட்சிகரமான கம்யூனிஸ்டுகளும் உருவானார்கள். அதற்குள்ளேயே தான் இந்த சனாதன சக்திகளும் இருந்தன, சத்தியமூர்த்தி போன்றவர்கள். இவ்வளவு பேரோட தியாகங்கள் இத்தனையும் தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின இந்த சுதந்திரத்தை இப்ப இருக்கிற இளைஞர்கள் சரியா பயன்படுத்துறாங்களா, சரியா கையாளுறாங்களா அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்ல கேள்வி. சுதந்திரம் 47ல நமக்கு ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் நமக்கு வழங்கப்பட்டது. ஒரு நாள் முன்னதாக பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைத்தது. கடுமையான நிதி பற்றாக்குறையோடு தான் நமக்கு அவர்கள் இந்த நாட்டை சுரண்டி கொண்டு போன பிரிட்டிஷ்காரர்கள் விட்டுவிட்டு போனார்கள். அப்பொழுது முதல் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கொண்டு அமைக்கப்பட்டது இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவராக விளங்கிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் அவர்கள் நேருவுடன் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டிய, காந்தியுடன் கூட கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாயிற்று. அதை விட்டு வெளியே வந்தார். அவருடைய அமைச்சரவை அவையிலிருந்து வெளியே வந்து விட்டார். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் உருவாயின. இதெல்லாம் நம்முடைய பழைய வரலாறு. நீங்கள் கேட்டதை இந்த இளைஞர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? சுருக்கமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் என்பவர்கள் இன்றைக்கு மிகவும் எளிதான மலினமான ரசனைகளில் மிகவும் மூழ்கி போய் கிடக்கிறார்கள் என்றுதான் நான் வருத்தத்துடன் பதிவிட வேண்டி இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். என்னன்னா, ஒரு ஊர்ல 2 குழு பிரிஞ்சிருதுன்னு வைங்க. அப்ப அந்த ஊர்ல கூத்தாட வந்திருப்பான்.
அவனுக்கு சாப்பாடு வேணும் அல்லது அவனுக்கு தானியம் வேணும். அப்ப அவன் சொல்லுவான், பாருங்க அவரு இவ்வளவு தரேன்னு இருக்காரு. அப்படியா, அப்ப என்ன அவ்வளவு தர்றது, நான் இன்னும் இவ்வளவு தர்றேன், அவன் என்னை விட பெரிய ஆளா, நான் அவனை விட பெரிய ஆள் பாரு அப்படின்னு இன்னொரு சாதியான்னு சொல்லுவான். அதுதான் ஊர் இரண்டு போட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது. ரெண்டு பேருடைய வருமானம் அவனுக்கு கிடைச்சிடும். இது இன்னைக்கு அரசியலும் இதுதான் பொருந்தும். அரசியல் இப்பொழுது எப்ப இருக்கிறது, சாதி அரசியலாக இருக்குது. எந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த சாதிகள் அரசியலில விசுரூபம் எடுத்து நிற்கின்றன. தேர்தல் சமயங்களில இந்த சாதிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, அதனால இவ்வளவு தொகுதி இன்னும் கொடுக்கணும், எழுதப்படாத சட்டம். இதுதான் இன்னைக்கு அரசியல கோல வச்சு கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் சரியாக கையாளுவது இல்லை என்பதுதான் யதார்த்தம். இல்லை என்று சொன்னால் இளைஞர்களுடைய போராட்டம் என்பது ஒடுக்கப்படுகிறது, கொச்சைப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே டெல்லியில நடந்த போராட்டங்கள், அதன் பின்னணியில சாதியும் மதமும் தங்களுடைய வன்மத்தை காட்டுகின்றன. ஒவ்வொரு முறையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டால் அவர்கள் பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு பல்வேறு கூறுகளாக பிரிந்து நிற்கிறார்கள். அரசியல் சக்திகளாக, சாதிய சக்திகளாக, மதவாத சக்திகளாக அவர்களும் கூறு போடப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. அதை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்து வெற்றி அடைய முடிவதில்லை. ஏனென்றால் அதிகார வர்க்கம் அவர்களை பல்வேறு துண்டுகளாக பட்டியலில் அடைத்து வைத்திருக்கிறது. இளைஞர்களும் அதன் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை யதார்த்தமான. விடுதலை வரலாற்றோட தொடர்புடையதுதான் மொழிப்போர் வரலாறு. ஆமா, ஐயா அவங்களுக்கும் மொழிப்போர் வரலாறுக்கும் நெடிய தொடர்பு இருக்கு இல்லைங்களா? உண்மைதாமா. இத நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவதுமா, நாங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு 12 காலம் முன்னாலேயே 1938லயே 36லயே, இன்னும் சொல்ல போனா சரியா சொன்னா 1736லயே இந்திய எதிர்ப்புக்கான விதைகள் இங்கே விதைக்கப்பட்டு விட்டன. அந்த உணர்வு என்பது 1938 வீரியமாக கிளர்ந்து எழுகிறது. அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பிரதம அமைச்சராக இருந்த திரு ராஜாஜி அவர்கள் இந்தி திணிப்பை முன்னெடுக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் அதை ஆதரிக்கிறார். இந்தி பிரச்சார சபாக்கள் தென்னாட்டில், தமிழ்நாட்டில் துவங்கப்படுகின்றன. அதற்கு பின்னணியில் இருந்து அதை ஊக்குவித்தவர்கள் யார் என்றால் முதல் வர்ணத்தவரும், இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்தினுடைய மேல்தட்டு மக்களாக கருதப்பட்ட மேட்டிமை சாதியார்களும் அதை ஆதரித்தார்கள். ஆனால் மேட்டிமை சாதின்னு பிராமணர்கள் சொல்றீங்களா? பிராமணர் அல்லாத உயர் வகுப்பார். ஓ, சரி சரிங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்துல படிப்பாளிகளாக இருந்த, அரசாங்க உத்தியோகங்களில இருந்த மேட்டிமை சாதியார்கள் அதை எதிர்த்து முதலில் போராட்டத்தை உருவாக்கியவர்கள் பெரியார், திருவிக, தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த மறைமலை அடிகள், பெருஞ்சித்திரனார், நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியாரினுடைய ஒரு சாலை நண்பர் அவர். இப்படி பல தமிழ் அறிஞர்கள் பலரும் அந்த போராட்டத்தை முன்கை எடுத்தார்கள். அது பெரியாருடைய தலைமையில நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் முடிவுல ராஜாஜிக்கு பின்னடைவு சந்திக்க நேரிட்டது. தமிழ் மக்கள் எல்லோரும் அதுல ஒன்றுபட்டு நின்று போராடினார்கள். அதுதான் அதனுடைய துவக்கம். சரிங்க. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 62ல ஒரு முறை திணிக்கப்படுகிறது. 58ல ராஜாஜி அவர்கள் மீண்டும் ஒரு முறை அவரை இங்க முதலமைச்சராகிறார். அவர் எப்பொழுதுமே தேர்தலில் நின்று ஜெயித்து வந்தவர் அல்ல, மக்கள் ஆதரவை பெற்று வந்தவர் அல்ல. அவர் அறிஞர் தான், பெரிய படிப்பாளி தான். ஆனால் அவர் கொல்லைப்புற வழியாக உள்ளே நுழைவார். அப்படி வந்த போது அவர் இங்க என்ன செய்தார் என்றால், இன்றைக்கு இவர்கள் கல்வி முறையை புகுத்து நினைக்கிறார்களே, இந்த கல்வி முறையை அன்றைக்கு அவர் குலக்கல்வி என்று சொன்னார். சரி சரி. குலக்கல்வி என்று சொன்னால் ஒரு நேரம் பள்ளிக்கு போவது, ஒரு நேரம் அவனுடைய தாய் தகப்பன் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையை அவர்கள் அந்த மாணவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக தான் அந்த பாடத்திட்டம் வகுக்கப்பட்டது. அப்போது பெரியார் போன்றவர்கள் எல்லாம் அதை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் மேலே ஏறி செல்ல வேண்டுமே தவிர, அவன் முன்னோர்கள் செருப்பு தைத்தார் அல்லது குயவன் பாண்டம் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய மகன் அதையே தான் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் அவன் படித்து மேலே வரக்கூடாதா? அதற்கு இந்த கல்வி தடையாக இருக்கிறது என்று சொல்லி எதிர்த்தார்கள். அது 100% அந்த போராட்டம் வெற்றி அடைந்ததால் ராஜாஜி பதவி விலக நேரிட்டது. ராஜாஜி பதவி விலக வேண்டும் என்பதில காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த பெரியார் ஆதரவாளர்கள், குறிப்பாக சொல்ல போனால் காமராஜர் போன்றவர்கள் அதை ஆதரித்தார்கள். சரிங்க. அவர்களெல்லாம் பெரியார் ஆதரவாளர்கள். காங்கிரசுக்கு உள்ளே இருந்தார்கள், பெரியார் காங்கிரசுக்கு வெளியே இருந்தார். அதற்கு பிறகுதான் காமராஜர் வருகிறார். காமராஜரை பெரியார் என்ன சொல்லி வாழ்த்துவார் என்று சொன்னால், ஒரு பச்சை தமிழர், காமராஜரை ஆதரியுங்கள் என்று சொல்லிதான் சொன்னார். அங்கே இவர் நாடார் அவர் நாடார் எல்லாம் கிடையாது.
மாப்போசி ஒரு முறை எங்களுடைய கல்லூரி கூட்டத்திலே பேசிட்டு இருக்கும் பொழுது காமராஜருக்கும் மாப்போசிக்கும் 2 பேருக்கும் நேர் எதிரடையான போக்குகள். இருவரும் காங்கிரஸ்ல தான் இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அவர் தமிழ் தேசிய கட்சி என்ற ஒன்றை அமைத்தார் மாப்போசி. அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் 54 மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுக்க வேண்டியதாக போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ் ப்ராவின்சி என்பது, அதாவது சென்னை மாகாணம் என்பது ஒரிசாவினுடைய ஒரு பகுதி வரை இருந்தது. இது வரலாறு. அப்பொழுது இந்த மாகாணங்கள் இப்ப நம்முடைய தேவிகுளம், பீர்மேடெல்லாம் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டது, பாலக்காடு கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டது, ஆந்திராவினுடைய திருப்பதி, நம்முடைய திருப்பதி ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டது. திருத்தணியை போராடி மீட்டார் மாப்போசி. அவர்கள் திருப்பதி வரை அவருடைய போராட்டம் நீண்டது. அப்போது அவர்கள் வந்து சென்னையை கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஆந்திரக்காரர்கள். இப்படியெல்லாம் கிளர்ச்சிகள் நடந்தன. அந்த தருணத்துல தான் போட்டி ஸ்ரீராமுலு என்பவர் ஆந்திராவிலே உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தார். அங்கு ஆந்திராவிலே நிறைய கலகங்கள் நடந்தன. அதற்குள்ளேயே இன்னொரு பிரிவு தெலுங்கானாவை தனி மாநிலமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடந்தது. காமராஜருடைய ஆட்சி காலம் வந்த பொழுதுதான் தமிழர்களுக்கு நன்மை செய்யும் காலமாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அதனால் பெரியார் போன்றவர்கள் அவரை ஆதரித்தார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நிறைய இனக்குழு மோதல்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன, இன்றும் இருக்கின்றன. உண்மைதாங்க ஐயா. ஆமா, ஒரே சாதியை சேர்ந்தவர்களுக்குள்ளே உட்பிரிவு சண்டைகள். அவரை மாப்போ சிவஞான கிராமணி காமராஜ் நாடார். அவர் கூட்டத்தில் பேசும்பொழுது மாப்போசி சொல்வார், இவரை அவர் நாடார், அவர் இவர் நாடார் என்று. மாப்போசி போன்றவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் கூட இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டன. அவர் மேல் சபை தலைவராக இருந்தார் திமுக ஆட்சியில. வலிமை இருக்கிறவங்க கொஞ்சம் இதா இருக்கிறவங்கள ஈஸியா இருட்டடிப்பு செஞ்சிடறாங்க இல்லைங்களா? அதுதான் அரசியல். அரசியல் என்பது என்ன நோக்கங்களுக்காக துவங்கப்பட்டாலும் குழு மனப்பான்மை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மைதாங்க. மொழி உணர்வு இந்த தலைமுறையில சரியா பயணப்படுதுங்களா? இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு கவிஞன், சிறுகதை ஆசிரியர், நாவல் எழுதுகிறவன், கட்டுரை ஆசிரியர். நான் இலக்கியத்தினுடைய சகல பரிமாணங்களிலும் என்னை ஒப்படைத்துக் கொண்டு நான் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன். நான் 4 சிறுகதை நூல்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் சில நாவல்களாம் எழுதியிருக்கிறேன், வெளியிட வேண்டும் என்று. மகாத்மா காந்தியினுடைய ஒரு முத்திரை வாக்கியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. End never justifies the means. End should not justifies the means. அதாவது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம் எவ்வளவு உயர்ந்ததாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதை அடைகிற வழி என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் காந்தியினுடைய மணிவாசகம். சரி சரிங்க. அப்படி ஒரு பாதையில பயணிக்கிறவர்கள் நாங்களெல்லாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள் வந்து விட்டார்கள். எண்ணற்ற கவிஞர்கள் எழுதுகிறார்கள். யாரும் வந்து அவங்களுக்கு அணி இலக்கணமோ தோடையோ தலையோ எந்த இலக்கண வரம்புகளும் கிடையாது, தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய பேர் கவிதை எழுதுகிறார்கள். நிறைய கவிதை நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. மழைக்காலத்திலே வருகிற ஈசல்களைப் போல படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன கவிதை நூல்கள், கவிஞர்கள். எத்தனை பேருடைய கவிதைகள் நினைவிலே நிற்கின்றன. ஒரு சின்ன கவிதையை சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. அதுவும் புது கவிதை தான், ஆனா அது எப்படி நினைவில் நிற்கிறது என்பதை பாருங்கள். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோளா, ஒண்ணுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஒரு பாடல். கொலைவாளினை எடடா, சிம்புட் பறவையே சிறகை விரி, உன்னை எலியென இகழ்ந்தோர் நடுங்க புலியென வா வெளியே. இது பாரதிதாசனுடைய வரி. புது கவிதையினுடைய பிதாமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா